கிரவுண்டுக்குள்ளேயே லைவா ஒருத்தர் கதம் பண்ண பார்த்தாருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட்ல நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் 2009ல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. பிராட் ஆடினும் மிச்சல் ஜான்சனும் தான் களத்துல இருந்தாங்க. அப்போ வெஸ்ட் இண்டீஸின் பவுலரான சுலைமான் பென் ஒரு பாலை போட்டிருப்பாரு. அதை பிராடின் அடிக்க பிக் பண்ணுறதுக்காக சுலைமான் பென் ஓடுவார். ஆனால் மிச்சல் ஜான்சன் குறுக்க வந்துடுவார். இதனால் ரெண்டு பேருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும். ரெண்டு பேர் கீழே விழுகிற மாதிரி போயிருப்பாங்க. இதனால் சுலைமான் பென் ரொம்பவே கோபமாகி இருப்பார். இதை பார்த்த பிராட் ஆடின் என்ன பண்ணியிருப்பார்னா, குறுக்க போய் விழுகிறியே அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை நீட்டி திட்டியிருப்பார். அதை பார்த்த உடனே ரொம்பவே கோபமாகிட்டார். ஏன்டா என் ஊருக்கு வந்து நீ மேட்ச் விளையாடிட்டு என்னை எதிர்த்து பேசிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பிராட் ஆடின் கூட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. போனவர் எஃப்ஏடெல்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கும் மேலே போய் உன்னை குத்தி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை வாதங்களையும் முன்வைக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவரில் நிறைய சலசலப்புகள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓவர் முடியும் போது பிராட் ஆடின் கிட்ட போய் அவர் தலையிலேயே சுலைமான் பென் அடிச்சிருவாரு. இதனால ரெண்டு பேருக்கும் சண்டையாகி இருக்கும். கிறிஸ் கெயில் எல்லாம் வந்து தடுத்திருப்பாங்க. கடைசியில் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. நேரடியாக ஒரு வீரரை போய் இவர் தாக்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அம்பியர்ஸ் எல்லாம் இவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் களத்துக்குள்ளேயே இவர் கொலை மிரட்டல் விட்டது தெரிய வந்திருக்கு. அதனால் 2 மேட்ச் தடை இவர் மேலே விதிக்கப்பட்டுச்சு. அதே போல் பிராட் ஆடின் முதல்ல இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணதால் பிராட் ஆடினுக்கும் மிச்சல் ஜான்சனுக்கும் 25% ஃபைன் ஆனது கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தை பற்றி பிராட் ஆடின் சொல்லும்போது, சுலைமான் பென் எங்களை பார்த்து நீ இந்த ஊரை தாண்ட மாட்ட, இந்த ஊரை தாண்டறதுக்குள்ளே உன்னை போடுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்லியிருந்தார்.